வணக்கம். செய்திச் சுருக்கம். திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள சிவன் கோயிலுக்கு செல்லலாம், கட்டுப்பாடுகளுடன் பக்தர்களுக்கு அனுமதி. திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள தீபத்தூணில் தீபமேற்றுவது தொடர்பான வழக்கு கோர்ட்டில் நிலுவையில் உள்ளது. இதனால் கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக மலை மீது ஏற யாருக்கும் அனுமதி தராமல் அரசு தடை போட்டது. இச்சூழலில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள சிக்கந்தர் தர்காவில் சந்தனக்கூட விழாவுக்கு அரசு அனுமதி அளித்தது. போலீசார் பாதுகாப்புடன் நேற்று மலை மீது உள்ள தர்காவுக்கு கொடிமரம் கொண்டு செல்லப்பட்டு கொடியேற்றப்பட்டது. கொதிப்படைந்த உள்ளூர் மக்கள் மலையடிவாரத்தில் குவிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தர்காவின் சந்தனக்கூட விழாவுக்கு அனுமதி அளித்தது போல் தீபத்தூணில் தீபமேற்றவும் அனுமதிக்க வேண்டுமென கையில் தீபத்துடன் பெண்கள் போராட்டம் நடத்தினர். அவர்கள் கைது செய்யப்பட்டனர். மாலையில் மீண்டும் பெண்கள் திரண்டு போராட்டம் நடத்தினர். தர்காவில் கொடியேற்றுவது போல் எங்களை தீபமேற்ற அனுமதிக்க வேண்டுமென வலியுறுத்தி போராட்டம் நடத்தினர். அவர்களை போலீசார் தடுத்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. திமுக அரசு ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக உள்ளூர் மக்கள் கொதிப்படைந்த நிலையில் திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு மட்டும் பக்தர்கள் செல்ல இன்று அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு செல்பவர்கள் ஆதார் கார்டு, செல்போன் எண், முகவரியை போலீசாரிடம் பதிவு செய்துவிட்டு செல்ல வேண்டுமென பக்தர்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயிலுக்கு செல்லலாம். மலைப்பாதையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தீவிர சோதனைக்கு பின்பே பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். வீடியோ, போட்டோ எடுக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஒரு கண்ணில் வெண்ணெய் மறு கண்ணில் சுண்ணாம்பு வைப்பதுதான் திமுக அரசின் மத நல்லிணக்கமா என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். அவரது அறிக்கை: ஐகோர்ட் உத்தரவிட்ட பிறகும் கூட திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றவிடாமல் தடுத்துவிட்டு அதே மலையின் மீதுள்ள சிக்கந்தர் தர்காவில் சந்தனக்கூடு விழா கொடியேற்றத்திற்கு மட்டும் அனுமதி அளித்துள்ள திமுக அரசின் இந்து மத வெறுப்பு கடும் கண்டனத்திற்குரியது. இந்து மக்களின் நம்பிக்கைகள் என்பதையும் தாண்டி தமிழர்களின் வழிபாட்டு உரிமைகளை திமுக அரசு திட்டமிட்டு பறித்துள்ளதையே இச்சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. மத்திய பாதுகாப்பு படையினருடன் குறிப்பிட்ட சிலர் மட்டும் மலை மீது சென்று தீபம் ஏற்றினால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை வந்துவிடும் என மிகைப்படுத்தி கோர்ட் உத்தரவையும் மீறி தடை உத்தரவு பிறப்பித்தது திமுக அரசின் காவல்துறை. ஆனால் நேற்று இரவோடு இரவாக திருப்பரங்குன்றம் மலையின் மீதுள்ள கல்லத்தி மரத்தில் சந்தனக்கூடு விழாவிற்காக கொடியேற்றுவதற்கு மட்டும் எப்படி பாதுகாப்பு அளித்தது? வாக்கு வங்கிக்காக திமுக தலைவர்கள் முன்னெடுக்கும் பிளவுவாத அரசியலில் அரசு அதிகாரிகளும் பங்குதாரர்களாக மாறிவிட்டனரா? முஸ்லிம் சகோதரர்கள் தங்களின் விழாக்களை கொண்டாடுவதில் இந்துக்களுக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லை. இந்துக்கள் திருப்பரங்குன்ற மலை மீது தீபமேற்றுவதில் முஸ்லிம்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் திருவிழாவில் கைகலப்பு ஏற்பட்டால் திருடனுக்கு கொண்டாட்டம் என்பது போல அமைதியாக நடக்க வேண்டிய அவரவர் மத விழாக்களில் திமுக எதற்கு உள்ளே புகுந்து குட்டையை குழப்புகிறது? சகோதரத்துவத்துடன் பழகி வரும் இரு சமூகத்தினரிடையே எப்படியாவது மத கலவரம் வர வேண்டும், அதை வைத்து அடுத்த முறை அரியணை ஏற வேண்டும் என்ற தீய எண்ணமா என்றும் நயினார் நாகேந்திரன் காட்டமாக கூறியுள்ளார். திமுக அரசின் அணுகுமுறை சந்தேகத்தை உருவாக்குகிறது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற ஹைகோர்ட் அனுமதி அளித்தும் திமுக அரசு விடாப்பிடியாக தடுத்துவிட்டது. இந்த சூழலில் மலையில் உள்ள சிக்கந்தர் தர்காவில் சந்தனக்கூடு விழா நடத்த அரசு அனுமதி அளித்தது. இதற்காக கொடிமரத்தை நேற்று முஸ்லிம்கள் மலைக்கு கொண்டு சென்றனர். அங்குள்ள கள்ளத்தி மரத்தில் கொடியேற்றப்பட்டது. இதனை கண்டித்து இந்து தமிழர் கட்சி நிறுவனர் ராம ரவிக்குமார் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஹைகோர்ட் உத்தரவை தமிழக அரசு மதிக்கவில்லை. ஆனால் சிறுபான்மை மக்களை தாஜா செய்ய வேண்டும் என்பதற்காக ஓட்டு அரசியலுக்காக பெரும்பான்மை மக்களின் மத உணர்வை புண்படுத்துகின்றனர். முஸ்லிம்கள் கொடியேற்ற உரிய பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. 10 பேரை அழைத்து சென்று பாதுகாப்போடு தீபம் ஏற்றுங்கள் என்று சொன்னபோது 144 தடை உத்தரவு போட்டு பதட்டத்தை உருவாக்கினர். ஆனால் தற்போது மட்டும் எப்படி அனுமதி கொடுத்தனர்? தமிழக அரசு முஸ்லிம்களுக்கு ஆதரவாக செயல்படுவது நியாயமா? ஆர்டிஓ உத்தரவை மதித்து முஸ்லிம்களை சிக்கந்தர் தர்காவுக்கு அழைத்து செல்லும் காவல்துறை ஹைகோர்ட் உத்தரவை இன்று வரை மதிக்காதது பெரும் சந்தேகத்தை உருவாக்குகிறது. மலையடிவாரத்தில் இருக்கும் மக்கள் தீபம் ஏற்ற அனுமதியுங்கள் என்று ஜனநாயக ரீதியில் எதிர்ப்பு தெரிவித்த போது அவர்களையெல்லாம் கைது செய்து சிறை வைத்தனர். இந்து விழாவுக்கு அனுமதி மறுப்போம், இஸ்லாமிய விழாவுக்கு அனுமதி கொடுப்போம். இதுதான் திராவிட மாடல் அரசின் இந்து விரோத போக்கு. காலம் இப்படியே கடந்து போய்விடாது. நீதி தேவனின் கோவிலில் அனைவரும் பதில் சொல்ல வேண்டிய காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. மொழி கடந்து, இனம் கடந்து, கட்சி கடந்து திமுக அரசு சிறுபான்மை மக்களை தாஜா செய்யும் இந்த போக்கை இந்துக்கள் உணர வேண்டும், கண்டிக்க வேண்டும்.
முருகபக்தர் பூர்ணச்சந்திரன் உயிர் தியாகம் நடந்தும் தமிழக அரசு சிறுபான்மை மக்களை தாஜா செய்ய பெரும்பான்மை மக்களின் மத உணர்வை மதிக்க மறுப்பது பச்சை அயோக்கியத்தனம். திராவிட மாடல் திமுக அரசு யாருக்கானது என்பதை இந்துக்களே புரிந்து கொள்ளுங்கள் என ராம ரவிக்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் தோட்டக்கலைத்துறையை வேளாண் துறையுடன் இணைக்கும் உழவர் அலுவலர் தொடர் திட்டத்தை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என உதவி தோட்டக்கலை அலுவலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கை. திமுக அரசு வெளியிட்டுள்ள உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் 2.0 தோட்டக்கலைத்துறையின் தனித்துவம், நிபுணத்துவம் மற்றும் செயல்திறனை குலைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதை எதிர்த்து இன்று தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் மாநிலம் முழுதும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தோட்டக்கலை சாகுபடி பரப்பு 13.5% மட்டுமே என்றாலும் உற்பத்தி மதிப்பில் 30.5%. தமிழக வேளாண் ஏற்றுமதியில் 58 முதல் 60% பங்கு. இத்தகைய உயர்மதிப்பு துறைக்கு தனி நிர்வாகமும் துறைசார் நிபுணத்துவமும் அவசியம். ஆனால் இந்த திட்டத்தின் கீழ் வேளாண்மை, தோட்டக்கலை, வேளாண் பொறியியல் மற்றும் வேளாண் விற்பனை துறைகள் ஒன்றிணைக்கப்படுகிறது. ஒரே அலுவலருக்கு பல துறை திட்டங்களை ஒப்படைப்பது நிர்வாக குழப்பத்தையும் செயல்திறன் குறைவையும் உருவாக்கும். இப்போது தமிழக தோட்டக்கலை துறையில் தொழில்நுட்ப அலுவலர்கள் பலருக்கு முன் அறிவிப்பின்றி தொலைதூர மாவட்டங்களுக்கு அவசர பணியிடமாற்ற ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது. அவர்கள் கடுமையான பொருளாதார சுமை மற்றும் மன அழுத்தத்திற்கு ஆளாகியுள்ளனர். அவர்களது குழந்தைகளின் கல்வி தொடர்ச்சியும் எதிர்காலமும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் சுமார் 1000 தோட்டக்கலை பட்டதாரிகள் உருவாகின்றனர். இந்த துறையின் தனித்துவம் குலைந்தால் வேலைவாய்ப்பு, ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி, திறன் முதலீடு கடுமையாக பாதிக்கப்படும். விவசாயிகள் நலன், உணவு பாதுகாப்பு, ஏற்றுமதி திறன், துறை அலுவலர்களின் குடும்ப நலன் மற்றும் குழந்தைகளின் கல்வி எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு UATT 2.0 அரசாணைகள் எண் 252 மற்றும் 288 உடனடியாக முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். தோட்டக்கலை அலுவலர்களுக்கான அவசர இடமாற்ற ஆணைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். தோட்டக்கலைத்துறை அதன் தனித்துவம் மற்றும் துறைசார் நிபுணத்துவத்துடன் தனித்துறையாக தொடர வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அமைச்சர்கள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி, திட்டமிட்டபடி போராட்டம். ஜாக்டோ ஜியோ அறிவிப்பு. திமுக ஆட்சிக்கு வந்தால் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும், காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என 2021 சட்டசபை தேர்தலின் போது பல்வேறு வாக்குறுதிகள் அளித்தனர். இவற்றை நம்பி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்கள் திமுகவுக்கு ஆதரவு அளித்தன. ஆனால் திமுக ஆட்சி முடியும் தருவாயிலும் இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை. இந்நிலையில் அரசு ஊழியர்களின் போராட்டம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம், தற்செயல் விடுப்பு என தொடர் போராட்டத்தை ஆசிரியர் சங்கத்தினர் செயல்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் இன்று சென்னை தலைமை செயலகத்தில் அமைச்சர்கள் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, மகேஷ் ஆகியோர் ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை. பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் திட்டமிட்டபடி ஜனவரி 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் அறிவித்துள்ளனர். அமைச்சர்களுடனான பேச்சுவார்த்தையை கருத்து கேட்பு கூட்டமாக மாற்றியது கண்டிக்கத்தக்கது. கடந்த 4 முறை பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போது கூறியதையே இப்போதும் அமைச்சர் ஏவ வேலு கூறுகிறார் என்றும் தெரிவித்துள்ளனர். மீண்டும் 1 லட்சத்தை தாண்டிய 1 சவரன் தங்கம், அதிர்ச்சியில் பெண்கள். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக தங்கம் விலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. கடந்த 15ஆம் தேதி தங்கம் விலை முதல் முறையாக 1 லட்சத்தை தாண்டியது. 1 சவரன் 1,120 ரூபாய்க்கு விற்பனையானது. ஆனால் மறுநாளை விலை சற்று குறைந்தது. நேற்று 1 கிராம் 12,400 ரூபாய்க்கும் 1 சவரன் 99,200 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. இந்நிலையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று காலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 99,840 ரூபாய்க்கும், கிராமுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 12,480 ரூபாய்க்கும் விற்பனையானது. அதைத் தொடர்ந்து இன்று மதியம் 2வது முறையாக மீண்டும் தங்கம் விலை உயர்ந்தது. சவரனுக்கு 720 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 1,560 ரூபாய்க்கும், கிராமுக்கு 90 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 12,570 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஒரே நாளில் சவரனுக்கு 1,360 ரூபாய் உயர்வை கண்டு 1 சவரன் 1 லட்சத்தை தாண்டி விற்பனையாவதால் சாமானிய மக்கள் கடும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். தங்கத்தைப் போலவே வெள்ளி விலையும் கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 231 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.